காய்ஸ் இன்னைக்கு டே ஸ்டார்ட் ஆகும்போதே கொஞ்சம் வேலை அதிகமா தான் இருந்துச்சு. ஆஃபீஸ் ஒர்க் பெருசா இல்லனாலும், வெளிய ஒர்க்லாம் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. லைக் பேங்க் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. செல்லியோட ஸ்கூல் அட்மிஷன் பத்தி ஸ்கூல்ல போய் பேச வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு முழுக்க என்னோட ரியலிஸ்டிக் பிஸி டே எப்படி போச்சு அப்படின்றத பத்தி இந்த மினி விளாக்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் மெயில்லாம் செக் பண்ணிட்டு கீழ போய் வாசல்லாம் தெளிச்சு ஒரு சின்னதா ஒரு கோலம் போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நானும் செல்லியாவும் குளிச்சு ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். செல்லியா வந்து ஒரு 9:00 ஆயும் எந்திரிக்கவே இல்ல. அதனால ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பி விட்டதுனால பாதி தூக்கத்துல அழுதுகிட்டே தான் இருந்தான். அதனால சாப்பிடவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அழுக. அப்புறம் ஃபோர்ஸ் பண்ணி தான் அவனுக்கு சாப்பாடுமே குடுத்தேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு 10:00 போல வீட்லேருந்து பேங்க்குக்கு கிளம்பிட்டோம். இந்த பேங்க் ஒர்க் ரொம்ப நாளாவே பெண்டிங்ல இருந்துச்சு. நான் பேங்க் போக மாட்டேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருந்தேன். ஜெகதீஷ் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு இந்த பெருசா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுலாம் சுத்தமா தெரியாது. எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அங்கே போயிட்டு ஒரு பெரிய ஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதை ஃபில் பண்ண தெரியாமல் தட்டி தடுமாறி தப்பு பண்ணி 2 ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி ஒரு வழியாக அந்த பெரிய வேலையை முடிச்சுட்டு அப்படியே செல்லியோட ஸ்கூலுக்கு வந்து போயாச்சு. கவர்மெண்ட் ஏஜ் கிரைட்டீரியா படி இந்த ஏஜுக்குள்ள குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா எல்கேஜி அட்மிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோமா. அதனால செல்லியோட ஸ்கூலில் போயிட்டு செல்லியை எல்கேஜி சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்னா அந்த ஏஜ் கிரைட்டீரியாக்குள்ளே செல்லியே இருந்தான். ஆனால் செல்லியோட ஸ்கூலில் வந்து இல்லைங்க அவன் வந்து நர்சரி தான் கரெக்டாக இருக்கும். 2 இயர்ஸ் 10 மந்த்ஸ் தான் ஆகுது. இந்த வயசில் எல்கேஜியில் சேர்த்துக்க மாட்டோம். அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டம். பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ்லாம் பண்ணி நீங்கள் அமுச்சு விட்டாங்க வீட்டுக்கு. அப்புறம் வர வழியில் பயங்கரமாக வெயில். செல்லியாக்கு ஒரு இளநீர் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே ஒரு 1:30 ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு வரத்துக்கே. செம்ம டயர்டு. வந்து ஃபஸ்ட்டு செல்லியை வந்து ஒரு குட்டி குளியல் போட்டுட்டு அவனுக்கு லஞ்ச்லாம் கொடுத்து தூங்க வச்சதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச தக்காளி சாதம் தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. நானும் நல்லா சாப்பிட்டு ஒரு 2:00 போல் லாகின் பண்ணி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னோட டே இப்படி தான் போச்சு.